ஒரு தென்னை மரத்துல தென்னம்பாழை விடுது. தென்னை மரம்னால என்ன விடும்? தென்னம்பாழை. பிராயம் வர்றப்ப அப்ப அந்த பாழை வெடிச்சு அப்படி பாக்குறதுக்கே எப்படி இருக்குன்னா ரம்யமா கண்குள்ளா காட்சியா இருக்கு. தங்கமெல்லாம் பூசப்பட்ட இவங்க எங்க இருக்காங்க? உயரத்துல யாரமா இருக்காங்க. எல்லாரும் இவங்க எப்படி பாக்குறாங்க? ஒசரமா என்ன இவங்க எங்க இருக்காங்க? ஒசரத்துல. அப்புறம் அவங்க நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்ந்து பெருசாகி இளநியாகி பாக்குறதுக்கு பச்சையா இருக்குன்னு தான் தெரியுது. ஆனா உள்ள என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. எஸ். அப்படி இருந்தவங்க எப்படி ஆயிட்டாங்க? இப்படி ஆயிட்டாக. அப்படி எல்லாரு கண்ணும் பார்த்தா கண்ணு உறுத்துது. எல்லாரு கண்ணு என்ன செய்யுது? உறுத்துது. தேங்காய் பச்சையா இருக்குன்றதுனால நேசிக்கிறீங்களா, இல்ல தேங்காய்க்குள்ள இருக்கிறதுக்காக நேசிக்கிறீங்களா? தேங்காவுக்குள்ள இருக்கிறதுனால. நல்ல சைஸா இருக்குல்ல, நல்ல பச்சை பசேன்னு இருக்கு, அழகா இருக்குல்ல, உருண்டு திரண்டு இருக்குல்ல, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குல்ல. அதுக்காக தேங்காய் பாக்குறீங்க? நமக்கு ஒண்ணு தெரியுது, டேய் தேங்காய்க்குள்ள என்னமோ உருவாயிடுச்சு இருக்கு. தேங்காய்க்குள்ள என்னமோ உருவாயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு சந்தோஷம் என்ன செய்யல. நாங்கள் எல்லாரும் என்னையவே என்ன செய்கிறார்கள் பாக்குறாங்களே. எதுக்கு தான் என்ன இப்படி பாக்குறாங்கன்னு என்ன செய்யலன்னா தெரியலையே. நம்மளே ஊத்து என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. நம்ம அவ்வளவு அழகா. எஸ். நமக்கே கூச்சமா இருக்கு. நம்ம இப்படி என்ன செய்யறாங்கன்னா எல்லாரும் வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாங்களே. என்ன செய்யறாங்கன்னா பாக்குறாங்களே. அண்ட சொல்ல காரணத்தோட தான் பாக்குறாங்க. எஸ். வச்ச கண்ணு வாங்காம காரணத்தோடு பார்க்கிறார்கள். ஒரு நாள் ஒருத்தர் மேல ஏறி வந்து எஸ் ஒரு காயை பறித்து என்ன செய்து விட்டார்கள்? பறித்து விட்டார்கள். எஸ். அப்ப பறிச்சு அந்த காய் எங்க வருதுன்னா ஆண்டவருடைய கையில வருது. எஸ். இதான் இப்ப ஆண்டவர் விளைய வச்சது எதுக்குதான்? அந்த கையில. அது தென்னை மரத்துல ஒய்யாரத்துல இருந்தது இப்ப எங்க இருக்கு? கரத்துல வந்துருச்சு. கையில வந்துருச்சுன்னா ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். எஸ். நல்லா தட்டி கொடுக்குறாரு ஆண்டவர். சந்தோஷமா இருக்கடா உன்னை பாக்குறதுக்கு. எஸ். உன்னை பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்குடா. ஏன்னா உள்ள என்ன இருக்கு? விளைஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. இந்த மாதிரி பவுலும் சீலாவும் செலுன்னு பிலிப்பு பட்டணத்துல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் அவர்கள் செய்த நன்மை என்ன செய்யப்படுகிறது? மறக்கப்படுகிறது. பிரிக்கப்பட்டு அது தீமையாயிருச்சு. எஸ். தீமையானதுனால அவர்கள் உலகத்தாருடைய கரங்களில் என்ன செய்யப்பட்டார்கள்? கையளிக்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ புறஜாதியர்கள் கைகளில் யூதர்கள் ஒப்பு கொடுத்தது போல பிலிப்பி பட்டணத்துல அதிகாரிகள் கையில நல்லது செஞ்ச ஊழியம் செஞ்ச கிறிஸ்துவுக்காக ஓடுன பவுலையும் சீலாவும் என்ன செஞ்சுட்டாங்க? ஒப்படைச்சிட்டாங்க. எஸ். ஒப்படைச்ச உடனே அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? கொண்டாந்து வைங்க. எஸ். கையில ஒப்படைச்ச உடனே இது வளர்ந்ததுன்னு தெரியாம, எஸ், இது எவ்வளவு தண்ணி வாச்சி எப்படி அருமையா வளர்த்ததுன்னு தெரியாம அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா சொல்லுங்க, உரின்னு உரிக்கிறாங்க. நீங்க தான் அதிகாரி. எஸ். உரி பாருங்களேன், என்ன ஸ்பீடா உரிக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துல ஒரு நிமிஷம் கூட ஆகல. தென்னை மரத்துல பார்த்து வளர்ந்தது. எவ்வளவு தண்ணி பாய்ச்சிருப்பாரு, எவ்வளவு தூரம் உரம் போட்டிருப்பாரு, என்னென்னமோ செஞ்சு கையில கிடைச்சதை என்ன பண்ணிட்டான்? உலகத்துல உரின்னு உரிச்சு நாரா ஆக்கி போடுங்க. நாரா ஆக்கி நீங்க பார்த்த காட்சி. எஸ். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துல எப்படி ஆயிடுச்சு? எப்படி ஆனார்? எவ்வளவு ஒய்யாரத்துல சிங்காரிச்சு வச்சிருந்தீங்க. இவ்வளவு அருமையா இந்த ரபுனி சபையில. எஸ். 24 வருஷம் நம்மளை போசிச்சு. எஸ். வார்த்தைக்கு மேல வார்த்தை என்ன? சான்ஸே இல்லை. எங்க பாஸ்டர் மாதிரி சான்ஸே இல்லை. எப்படி வளர்ந்துருக்கோம் தெரியுமா? எதுக்கு வளர்த்தாருன்னா உரிக்கிறதுக்கு வளர்த்தாரு. எதுக்கு வளர்த்தாரு? உரிக்கிறதுக்கு வளர்த்தாரு. எல்லாம் தோலை உரிச்சாத்தான் என்ன செய்வ? உருப்படுவ. அந்த மாதிரி நம்மள உருப்படுறதுக்காக உரிக்கல, உருவானதுனால உரிக்கல. ஆமென்.
ஹalleluya. நன்மை செய்து பாடுபடுகிறவனுடைய நிலைமை. எஸ் அதை வச்சு உரிச்சாங்க. எஸ் இப்ப இன்னொன்னு கையில் எடுக்கிறாங்க. தேங்காய் அதை அப்படி ஸ்டைலாக பிடித்து எஸ் திருப்பி பிடித்து அடி 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 மேல அடி 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 மேல அடி. என்ன விட்டுருங்க. தண்ணி வருதுங்க. கண்ணீர் வரும் பார்த்தா உள்ள இருந்து தண்ணீர் வருது. தித்திக்குது தித்திக்குது. அடிச்சு அடியில அழுக வரல. தேங்காய் தண்ணீர் தித்திக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரையும் அடிக்கிறேன் இல்லையே. எல்லாருக்குமா இந்த பாவை இல்லையே. ஏன் உன்னை அடிக்கல? உன்னை உடைச்சு உள்ள இருக்கிற தண்ணி இந்த சமுதாயத்துக்கு நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப அடிச்சவன் என்ன செய்யறான்னா குடிக்கிறான். அடிச்சவனே குடிக்கிறான். அடிச்சவனே குடிக்கிறான். என்னடா அழுது வடிப்பாங்கன்னு பார்த்தா நம்ம குடிச்சு நம்ம குடிச்சு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான தண்ணீர் ஆயிட்டாங்க. தண்ணியே இவ்வளவு டேஸ்டா இருக்கும்னா தேங்காய் எப்படி இருக்கும்? கீர். அதனால இப்படி பிடிச்ச தேங்காய் பாரு. இப்படி பிடிச்ச எஸ் என்ன பண்றான்? கீர்றான் கீர்றான். கீரி கீரி சொல்லுங்க. கீரி கீரி கீரி. அது பாக்குது. இது காயனே வளர்த்தீங்க. தெரிஞ்சிருந்தா அந்த ஆட்டைக்கு நான் நினைச்சிருக்க மாட்டேன், வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாம இது பாடுது. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீரே என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீரன்றோ. நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. வறுமையும் ஏழ்மையும் பசியும் கீறிட்டே இருக்கிறாங்க. ஏன் கீறிட்டே இருக்கிறாங்க? உள்ள இருக்கு இருக்கு. விட்டுருங்க ஆண்டவரே. இருக்கு உள்ள இருக்கு. இருக்கிறவரை உன்னை கீறிக்கிட்டே. நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. ஆனா நான் கீற பண்ணி என்ன பாடணும்? நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. ஆண்டவரே என்னை விட்டுருங்க ஆண்டவரே. போதும் ஆண்டவரே. டேய் இருக்கு இருக்கு. இருக்கிறவரை நான் உன்னை. நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. நீரே என்னை ஆளும் மன்னவர். This is worship. இது ஆராதனை. ஆளும் மன்னவரன்றோ. I am giving myself to Christ. ஆமென் ஆமென். நீரே எனக்குள்ள இருந்த இயேசுவே மன்னவரன்றோ. கீர்னாங்க, உடைச்சாங்க, வலிச்சுச்சு. ஆனா உடைச்சப்ப எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை தந்தேன். கீர்னாங்க, எனக்குள்ள விளைஞ்ச கிறிஸ்து. என்னுடைய எதையும் நான் கொடுக்கல, எனக்குள்ள விளைஞ்ச கிறிஸ்து. விளைஞ்ச கிறிஸ்து. அல்லேலூயா ஹalleluya. விளைஞ்ச கிறிஸ்து. கடைசில எல்லாம் ஆயி சரட்டை ஆயிடுச்சு. சரட்டை. நீங்க கடைசில என்ன ஆக போறீங்க? சரட்டை. எஸ். எல்லார் நிலைமையும் இதுதான். சொல்லுங்க. சரட்டை. சரட்டை. என்ன மிஞ்ச போகுது? இந்த சரட்டை தான் மிஞ்ச போகுது. அப்ப கல்லறைக்கு போறப்ப அவ்வளவுதான் லைஃப். இதுக்கு போயே எம்புட்டு காவல், எம்புட்டு கற்பனை. பூனையாக போறேன், சொத்து சேர்க்க போறேன், தலைமுறைக்கு சேர்க்க போறேன், புள்ள ஊட்டிக்கு சேர்க்க போறேன், பேர பிள்ளைக்கு சேர்க்க போறேன். அப்பு அவ்வளவுதான். அப்பு திரட்ட குச்சி போனீங்க. அவ்வளவுதான். அப்பு திரட்ட தான் அப்ப மிஞ்சம். அப்புறம் கல்லறையில இந்த பிதா குமாரன் பரிசுத்த. உங்க வேலை உங்களுக்கு இருக்கிற சொத்தை 4 பேருக்கு கொடுத்துட்டு போறது இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு. ஆமென். மறுமையும் I want to finish my race. Yes. ஒவ்வொரு கஷ்டம், ஒவ்வொரு சிரமம், ஒவ்வொரு பாடு வர்றப்ப ஏன் அதை ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கிறார்னா, உனக்குள்ள விளைஞ்சிருக்கிற என்ன இந்த சமுதாயத்துல உன் குடும்பத்துக்கு கொடு.
எஸ். சமுதாயத்துக்கு கொடு, உன்னை பயக்கிறவங்களுக்கு கொடு, உன்னை துன்பப்படுத்துறவனுக்கு கொடு, உன்னை தூஷிக்கிறவனுக்கு கொடு. அவன் கீறிதான் உன்னை எடுக்க முடியும். ஆமென். உன்னை கீறினா தான் நான் வெளிப்படுவேன். எஸ். உன்னை உடைச்சா தான் நான் வெளியே வருவேன். எஸ். ஏன்னா நான் உன்னை அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஆமென். ஆமென். உன்னத தேவனே, உனதருட்கருவியாய் உலகினில் வாழ்ந்திடுவே, என்றும் உம்மிலே வாழ்ந்திடுவே. அடிச்சு உடைக்கிறப்ப திக்கு திக்குன்னு இருந்துச்சு. அந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு போற எப்படி இருக்குன்னா தித்திப்பா இருக்கு. தித்திப்பா இருக்கு. ஹல்லேலூயா. சமூகத்துல உடைகிற அனுபவம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் நமக்கு சாத்தியம். மனுஷங்க என்ன உடைக்கலாம், அவங்க என்ன உடைக்கிறப்ப உமக்குள்ள இருக்கிற, எனக்குள்ள இருக்கிற உம்முடைய சாயலை, எனக்குள்ள இருக்கிற உண்மை இப்ப நான் உலகத்திற்கு கொடுக்க விரும்புறேன் ஆண்டவரே. எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்து கொடுத்து கடைசியில இந்தா ஓடாயாச்சு. ஓடு. எது மிஞ்ச போகுது? ஓடுதான் மிஞ்ச போகுது. ஹல்லேலூயா. நம்ம மைல்ஸ் மன்றோங்கிற ஒரு தேவ மனுஷன் பஹாமாஸ்ல ஊழியம் செஞ்சு பெரிய பெரிய பாத்திரம். ஒரு மெசேஜ் நிறைய நான் கேட்பேன். அவர் சொல்லுவார், டோன்ட் டை ஓல்ட், டோன்ட் டை ஓல்ட். வயசாயி ஆகணும், 90 வயசு இருக்கணும், 95 வயசு இருக்கணும், 100 வயசு வாழணும். டேய், அது இல்ல. டை எம்டி. டை எம்டி. 30 வயசுல சாகுறியோ, ஈசபல 33 வயசுல சாகுறியோ, எந்த வயசுல சாகுறான்றது முக்கியம் இல்லை. நான் சாகுறப்ப எனக்குள்ள விளைஞ்ச கிறிஸ்துவ சொசைட்டி கொடுத்துட்டு எம்டியா சாவேன். எம்டியா சாவேன். ஹல்லேலூயா. கல்லறைக்கு இப்படி போக மாட்டேன், கல்லறைக்கு இப்படி தான் போவேன். எஸ். Don't die old. Die empty. Die empty. நீ கல்லறைக்கு போறப்ப நம்ம காலத்துல கிறிஸ்துவ, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ கொடுக்கணும்னு ஆண்டவர் திட்டம், அவரை கொடுத்துட்டு நான் வர்றேன், என்ன குறிச்ச சித்தத்தை செஞ்சு முடிச்சிட்டு வர்றேன். Die empty. Die empty. இந்த மாதிரி நான் என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடி முடிச்சிட்டு நான் மறிக்கிறப்ப எனக்கு பின்னாடி ஒரு சந்ததி வருது. எஸ். ஓடின ஓட்டத்தை என்ன செய்யுது? பாக்குது. அது எப்படி இருக்கு? அப்படியே ஓடா இருக்கு. ஓடா. இப்ப நான் இல்ல, நான் ஓடி என்ன செஞ்சிட்டேன்? முடிச்சிட்டேன். அதனால ஓடி முடிச்ச என் லைஃபை வச்சு இந்த சமூகம் ஒரு அகப்பை செய். ஆமென். எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செத்தாலும் விடல. எஸ். ஓடி முடிச்சாலும் என்ன செய்யல? விடல. எதுக்கு இதை செஞ்சாங்கன்னா, என் சாட்சியை சொல்லி நேகருக்கு வருகிற தலைமுறைக்கு கிறிஸ்துவை பரிமாற. அல்லேலூயா. 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 நீ செத்தாலும் பல தலைமுறைக்கு ஆமென் இந்த ரப்புனி பேசப்படும். ஆமென். அல்லேலூயா. ஆரம்பிச்ச தேவனுடைய காரியம் தலை